தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஆஃப்லைன் ஆர்டர்னு சொல்லி, அந்த ஆஃப்லைன் ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன கேட்டுட்டாங்கன்னா, ப்ரோ நான் ஓட்டுறேன் ப்ரோ, நீங்கள் பின்னாடி உட்காந்து வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பைக்கில் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே இடம் தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே கோட்டை இருப்பு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வீடியோ பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெலிவரிக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 300 நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் லீவ் போட்டு தான் வீட்டு இருந்தேன். அண்ணா ஃபோன் அடிச்சு என் தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டதாப்புல, இந்த மாதிரி இங்கே தானே இருக்கேன்னு சொல்லும்போது, சரி வாடா கோட்டையில் வரைக்கும் போகணுன்னு சொன்னார். போன தடவை வந்து போய் 600 பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 700 கொடுத்தாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800 தரேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஆஃப்லைன் ஆர்டர் வந்தால் நீங்களும் எடுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது, தெரியுதா? இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த டிராஃபிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மதுரை மாதிரி இடங்கள்ல நம்ம ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டிக்கிட்டு ஐயோ என்னடா அப்படின்னு தெரியும் போது இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை ஆஃப்லைன் ஆர்டர் வந்தால் கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல். ஏன்னா நம்ம பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது ரோடு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்குது, இயற்கை வள காட்சிகள், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். எப்படா டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், எப்படா நானாக ஃபுட் டெலிவரிலாம் பண்ணும்போது எப்படா நைட் ஆகும் அப்படிலாம் பார்த்துட்டு காலங்கள் உண்டு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாருங்க ஆலையில் பாருங்கள் ரொம்ப எம்டியாக இருக்காங்க. ரொம்ப எம்டியாக இருக்குது. இந்த ஏரியா வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வம் கோயில் இருக்குது. இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கான். அந்த கோயிலுக்கு கிடா வெட்டான். சரி வாடா தம்பி, இன்னைக்கு லீவு தானே, வா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு போடா அப்படின்னாரு. சரி, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப்லைன் ஆர்டர் இவனுக்கு மட்டும் எப்படா வருது, நமக்கெல்லாம் வர மாட்டேங்குதுன்னு யோசிக்கலாம். இது எப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள், அதாவது நான் 2 நாளுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருவேன் பாருங்க. அந்த ஷார்ட்ஸ் வந்து எடுத்து இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து ஒரு வீடியோவை போட்டு மேக் பண்ணேன். அந்த அண்ணா திருப்பி சென்னையில் இங்கே வந்துருந்தாரு. வரும்போது ஃப்ரீயாக இருக்கேன் தம்பி வாடா அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னா, பஸ் வந்து மெயின் ரோட்லேயே இருந்து அவர் இறங்கினா பரவாயில்ல. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 5-6 மீட்டர் நடந்து உள்ளே போகணும். அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால தான் நம்ம சரியா அவர் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம காசாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு வர போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. வீடியோ பார்த்துருக்கு நன்றி. உங்களுக்கு ஆஃப்லைன் ஆர்டர் எடுக்கலாமா தாராளமாக எடுங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு எடுக்கிறது தான் தப்பு. உங்களுக்கு கஸ்டமர், நீங்கள் போகிற கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி ப்ரோ வரீங்களா ப்ரோ கொண்டு வரீங்களா தாராளமாக கிடையாது. வீடியோ பார்த்துருக்கு நன்றி. சேஃபாக வண்டி ஓட்டுங்க. சேஃப் ரைட் இம்பார்ட்டன்ட்.